Hello everyone, welcome to BTC Blue. So இன்னைக்கு நாம ஆர்டர் பிளாக்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஆர்டர் பிளாக்ஸ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு புல் பேக் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். புல் பேக் அப்படின்றது மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை தான் நம்ம புல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புல் பேக்கான வீடியோஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் பிளாக்ஸ்னா என்ன, ஆர்டர் பிளாக்கான நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்ப்போம். எப்பயுமே ஆர்டர் பிளாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்பயுமே எந்த இடத்துல கிரியேட் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய புல் பேக் ஏரியாவில் தான் கிரியேட் ஆகும். ஸோ புல் பேக் ஏரியாவில் நம்ம ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ சில இடத்துல மட்டும்தான் நம்மளால ஆர்டர் பிளாக்ஸை ஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு நாம் என்ன மாதிரியான ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சக்கூடிய முக்கியமான ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு புல் பேக் ஏரியாவில் தான் இருக்கணும். ஸோ இது ஒரு புல் பேக் ஏரியா, சரி, இது ஒரு புல் பேக் ஏரியா, இது ஒரு புல் பேக் ஏரியா, இது ஒரு புல் பேக் ஏரியா. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்வீப் பண்ணி வந்திருக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் பிளாக்ஸ் அப்படின்றது எப்போவுமே இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்டர் பிளாக்ஸ் எப்பயுமே உங்களுக்கு ஒரு புல் பேக்குள்ளே கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புல் பேக்குள்ளே ப்ரீவியஸ் கேண்டில்ட்டு லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கணும். அதாவது ப்ரீவியஸ் கேண்டில் வந்து இது, இந்த கேண்டில் டு லோவை ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கணும். ஸோ 3 ரூல்ஸ். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு ஃபேர் வேல்யூ கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இப்படி 3 விஷயங்களையும் நமக்கு வந்து அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். முதலாவது விஷயம் வந்து ஒரு புல் பேக்ல கிரியேட் ஆயிருக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கணும் இந்த கேண்டில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கணும். இந்த 3 விஷயங்கள் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்மளால ஆர்டர் பிளாக்ல வந்து நல்லா ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு ஆர்டர் பிளாக்ஸ்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆர்டர் பிளாக்ஸ் எந்த அளவில் ஒர்க் பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு மார்க்கெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மார்க்கெட்டில் தேவையான அளவு வந்து மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாக அந்த ஆர்டர் பிளாக்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் அது அவங்களோட என்ட்ரிஸ் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால ஆர்டர் பிளாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து அக்யூரேட்டான ட்ரேட்ஸ் வந்து உங்களால் பிளேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பைனரி அண்ட் ஃபாரெக்ஸ் எல்லாத்துலேயுமே சேம் அதே மாதிரி தான் நமக்கு நடக்கும். ஸோ அதனால இந்த ஆர்டர் பிளாக்ஸ் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான என்ட்ரிஸை வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஹொரிசாண்டல் லைன்ஸில் நான் இந்த இடத்துல வந்து சரியான ஒரு ஆர்டர் பிளாக்ஸை வந்து ஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும். ஸோ இது எனக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில். ஸோ கீழே இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இங்கே தான் ஆர்டர் பிளாக் கனெக்ட் ஆகுது. ஸோ நான் இந்த ஆர்டர் பிளாக்ஸில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரியாக்ஷன் கொடுத்து அங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் பிளாக் கேண்டில் நான் ஒழுங்காக வரைஞ்சிக்கிறேன். எஸ், ஆர்டர் பிளாக் கேண்டில். ஸோ இந்த ரியாக்ஷன் ஆர்டர் பிளாக் கேண்டிலால தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் பம்ப் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது எல்லா இடத்துலையும் வருமா அப்படின்னு சொன்னால் அப்படின்னா இல்லை. ஆர்டர் பிளாக்ஸில் நீங்கள் சர்டன் கன்ஃபர்மேஷனே எடுக்கணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கிளியராக ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் அதில் ஒரு ட்ரேடை வந்து பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 1 மினிட்ல கூட ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 15 மினிட்ஸில் கூட உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். 15 மினிட்ஸில் நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக்ஸை ஃபைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து கன்ஃபர்மேஷன் எடுத்து உங்களால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 15 மினிட்ஸில் கூட ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க 1 மினிட் அண்ட் 3 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்ல அக்யூரேட்டான ட்ரேட்ஸ் அண்ட் லாங் டைமில் உங்களுக்கு ட்ரேட்ஸ் செட் ஆகும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு ஆர்டர் பிளாக்ஸை வந்து இந்த இடத்துல ஃபைன் பண்ணுவோம். அது எந்த அளவு ஒர்க் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் லெவல்ஸ் கிடைக்குது. இந்த இடம் வரைக்கும் கிடைக்குது. சரி, இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ லெவல்ஸ் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க ஆர்டர் பிளாக்ஸ் வந்து நான் தேடிட்டு போகிறேன். இதுக்கு பக்கத்தில் இருக்க ஆர்டர் பிளாக்ஸ் இது, இந்த ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல பட்டு எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் வந்து இதுக்கு கீழே இருக்க ஆர்டர் பிளாக்ஸ் இது. ஸோ இது 3லையும் நீங்கள் வந்து ஒரு சேம் ரூலை பார்க்கலாம். எப்பயுமே புல் பேக்கில் தான் ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகும். அண்ட் ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட்டு கேண்டில் வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகியிருந்தால் நம்ம அதை ஆர்டர் பிளாக்கை எடுத்துக்க முடியும். ஸோ இந்த குட்டி ரியாக்ஷன்ஸ் கூட நமக்கு வந்து ஆர்டர் பிளாக்ல தான். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு மார்க்கெட்டை கண்டுபிடிச்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படி நமக்கு வந்து ஒரு சரியான கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து இந்த இடத்துல இருந்து ட்ரேட் எடுக்க முடியும். சரிங்களா?
ஸோ இவ்வளோ தான் காய்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்ல மொத்த கான்செப்ட். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சாப்டர் வேணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட்டில் லீவ் பண்ணிவிடுங்க.